வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு சமையல்ல தினமும் பயன்படுத்தப்படும் ஒரு சாதாரண பொருள் தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய சக்திகள் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அதிர்ச்சி அடைவீங்க. அதுதாங்க வெங்காயம். இந்த வெங்காயம் உடல் பலம் அதிகரிக்க, இரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு, ஆண்மை சக்தியை மேம்படுத்த, நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்த எப்படியெல்லாம் உதவுது தெரியுமா? இந்த வீடியோவை முடியும் வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியம் உங்க கையில தான். வெங்காயத்தை எப்படி சாப்பிடணும், எப்பொழுது சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். வெங்காயத்துல அப்படி என்னதான் ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, அப்படி என்ன ஒரு சக்தி அதுல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். வெங்காயம்ங்கிறது ஒரு சாதாரண காய்கறிகள் இல்லைங்க, இது ஒரு மருந்து. இதுல இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்கள் என்னன்னா, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த சத்துக்கள் தான் எல்லாமே சேர்ந்து நம்ம உடலையும் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இந்த சத்து தான் நம்மளை நல்ல ஒரு திறனான ஒரு உடம்பை பெறதுக்கு பயன்படுது. ஸோ குதிரை பழம் தரும் வெங்காயம். ஏன் பழங்காலத்துல இருந்து வெங்காயத்தை குதிரை பழம் கொடுக்கும் ஒரு உணவு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது சாப்பிட்ட உடனே ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அது தலையில இருந்து கால் பாத வரைக்கும் சீராக ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய அந்த சோர்வை எல்லாத்தையுமே குறைக்கும் திறன் கொண்டது இந்த வெங்காயம். உடல் சக்தியை விரைவாகவே உயர்த்த செய்யும். குறிப்பா தினமும் வெங்காயத்தை சாப்பிட்றவங்களுக்கு எளிதில் சோர்வே வரவே வராது. உடல் ஸ்டாமினா எப்பொழுதுமே அதிகமாகவே இருக்கும். அதனால தான் கூலி வேலை செய்யறவங்க கூட அதிகமா வெங்காயத்தை சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய சீக்ரெட். அடுத்து இது இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஒரு உணவாக கருதப்படுது. வெங்காயம் உங்களுடைய இதயத்துக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். நம்ம என்ன பண்றோம், இதயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வெளியில போய் தேடி தேடி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது நம்மளுடைய சமையலறையில ஈஸியா இருக்குதுல்ல. இது கொழுப்புடைய அளவை குறைக்கிறதுக்கு பயன்படுது. நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும். ஸோ தவறான உணவு பழக்கத்தினால கொலஸ்ட்ரால் வந்திருக்கும். ஸோ அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு வெங்காயம் பயன்படுது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வெங்காயம் பயன்படுது. ரத்தம் உறைதலை தடுக்கிறதுக்கு, நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கு 60 வயசுக்கு மேலே வந்துருச்சுன்னா என்ன வருது, பக்கவாதம் வந்துடுது, ஸ்ட்ரோக் வந்துடுது. அதை எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு இந்த வெங்காயம் பயன்படுது. இதனால தான் ஹார்ட் அட்டாக் அபாயத்தை குறைக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெங்காயம் உங்களுடைய இதயத்தை சிறப்பாக பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்திங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கு வெங்காயம் ஒரு சூப்பரான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். தினமும் வெங்காயத்தை சாப்பிட்டா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உயர ஆரம்பிக்கும். சளி, காய்ச்சல் இது வர்றதெல்லாம் குறைஞ்சே போயிடும். அதே மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தாக்குதல்ல இருந்து நீங்க பாதுகாப்பாக உங்களுடைய உடல் அதை எதிர்த்து போராடி உங்களுக்கு இனிமே அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான தொற்றுகள் வரவே செய்யாது. அந்த அளவுக்கு உங்க உடல்ல இம்யூனிட் பவர், அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம் ஸ்ட்ராங் ஆக்கப்படும். அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, ஆண்மை மற்றும் சக்திங்க. வெங்காயம் ஆண்களுக்கு ஒரு இயற்கையான சக்தியான உணவுங்க. ஏன்னா ஆண்களுடைய இந்த ஆண்மை ஹார்மோன் இருக்குல்ல, டெஸ்ட்ரோஸ்ட்ரான் சொல்லக்கூடிய ஹார்மோனை அதிகரிக்கிறதுக்கு வெங்காயம் உதவி பண்ணுது. உடல் சக்தியை மேம்படுத்துறதுக்கு, அடுத்து ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கும் இது உதவி பண்ணுது. இரவுல வெங்காயம் பிளஸ் தேன் சாப்பிட்டுட்டு வந்தா அதனுடைய பலன் இன்னமுமே அதிகமாகும். அதாவது உங்களுக்கு ஸ்டாமினா பவர் அதிகரிக்க கூடும். அதாவது வெங்காயத்தை இரவு நேரத்துல தேன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்டாமினா பவர் எப்பொழுதுமே அதிகமாகவே இருக்கும். அடுத்து 6வது நன்மை என்னன்னா, ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது வெங்காயம். வெங்காயம் ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு இயற்கை மருந்து. ஏன்னா ரத்தத்துல நிறைய நச்சுக்கள்லாம் இருந்தா பலவிதமான வியாதிகள் வரும். ஸோ நம்மளுடைய ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கிறோம்னா வெங்காயத்தை கண்டிப்பா எடுத்துக்கிறணும். உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும், முக்கியமா தோல் பிரச்சனைகளை குறைக்கும் தன்மை கொண்டது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, மூளை மற்றும் நரம்பு ஆரோக்கியத்திற்கு வெங்காயம் பயன்படுது. வெங்காயம் உங்களுடைய மூளைக்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு உணவா இருக்குது. நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு, நரம்புகளை நல்லா பலமா வச்சுக்கிறதுக்கும்,
குறைக்கிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் வெங்காயம் பயன்படுது. ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், வெங்காயங்கிறது ஒரு சாதாரண ஒரு பொருள் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வெங்காயம் வந்து அதிக சக்திகள் கொண்ட ஒரு பொருள், நம்மளுடைய முழு உடலையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால தினமும் நம்ம வெங்காயம் சாப்பிட்றது மிக மிக சிறந்த ஒரு இதனால நம்மளுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அடுத்து இதை எப்படி சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. இப்போ நன்மைகள் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ வெங்காயத்தை சரியான முறையில் சாப்பிட்டாதான் அதனுடைய முழுமையான பலனும் நமக்கு கிடைக்கும். ஸோ பச்சையா சாப்பிடக்கூடிய வெங்காயம், அதாவது எதுவுமே சமைக்காம நம்ம எண்ணெயெல்லாம் ஊத்தாம வறுக்காம நம்ம டைரக்டா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே அதனுடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடும்னா பச்சை வெங்காயம், சமைக்காத வெங்காயத்தை பச்சை வெங்காயம் சொல்லும். அந்த பச்சை வெங்காயத்தை நம்ம சாப்பிடும் பொழுது தான் அதிகமான பலன்கள் வந்து கிடைக்குது. இல்லைன்னா இது சாலடாக மற்ற வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டு நீங்கள் சாலடாகவும் சாப்பிடலாம். இல்லைன்னா வெங்காயத்தை ஜூஸாகவும் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தலாம். இன்னமும் உங்களுக்கு இதை நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு நான் குடிக்கணும், பச்சையான வெங்காயத்தை சாப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, அதோடைய ஸ்மெல்லு பிடிக்கல அப்படின்னு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வெங்காயம் ப்ளஸ் தேனை சேர்த்து எடுத்திங்கன்னா ஒரு டேஸ்ட்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சிறந்த வழி, நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு மருந்து மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்து வெங்காயம் ப்ளஸ் எலுமிச்சை, இதையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். இது உங்களுடைய உடல் சக்தியை வந்து ரெட்டிப்பாக செய்யும். ஸோ உங்களுக்கு உடல் சக்தி ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். ஸோ வெங்காயம் தேன், வெங்காயம் எலுமிச்சை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அடுத்து வந்து தவிர்க்க வேண்டியவர்கள் யாருன்னா, இந்த வெங்காயத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க வெங்காயத்தை எடுக்கக்கூடாது. அதிக அசிடிட்டி இருக்கிறவங்களும் எடுக்கக்கூடாது. வெங்காயம் சாப்பிட்டால் அலர்ஜி ஆகுங்கிறவங்க வெங்காயத்தை தவிர்க்கலாம். ஸோ இவர்களெல்லாம் அளவாக சாப்பிடலாம். இல்லைனா உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இது ஒரு சாதாரண வெங்காயம் தாங்க, ஆனால் இது உங்கள் உடல் முழுவதையும் சக்தியாக மாற்றும் தன்மை கொண்டது. ஸோ இன்னமே நீங்கள் உங்கள் வீட்டில் வெங்காயத்தை தவிர்க்காதீங்க. ஸோ வெங்காயம் நம்ம பார்த்தோம்ல எவ்வளவு நன்மைகளை கொண்டது, ஸோ அற்புதமான சக்திகளை கொண்டது. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வெளியில் போய் உணவுகளை தேடுறோம், மருந்து மாத்திரைகளை தேடிக்கிட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டலில் தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம வெளியில் போய் தேடி நிறைய காசு பணம் எல்லாத்தையுமே இழந்துடுறோம். ஆனால் நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக ஆகாது. அது மட்டும்தான் போகும், காசு பணம் மட்டும்தான் போகும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாகும். இதனால் எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது. முழுக்க முழுக்க உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக்கத்தான் படும். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த ஒரு வீடியோ. நம்ம எதுக்கெடுத்தாலும் இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்னதாக ஒரு தலைவலிச்சா கூட போய் மாத்திரை வாங்கி போடுறோம். ஸோ இப்படி நம்ம தொட்டதுக்கெல்லாம் மாத்திரை வாங்கி போகிறனால என்ன ஆகுது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அதுக்கும் நம்ம மாத்திரை மருந்து தான் சாப்பிடுவோம். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்ம உணவுகள் மூலியமாகவே முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ண பாருங்கள். அதுக்காக தான் உணவே மருந்து கான்செப்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய உணவுகள் தான் நம்மளுக்கு மருந்து. ஸோ அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.